Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Update channel எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் சட்ட விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா மக்கள் சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும், நீதிமன்றங்களில் என்ன நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முழுமையான நோக்கமாக இருக்கிறது. நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுவதன் மூலமாக மக்கள் சட்டம் அறிந்து கொள்வார்கள். மற்றும் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம நீதிமன்றங்களில் என்ன நடக்குது, சட்டம் என்ன சொல்லுது, வழக்கு சட்டம் என்ன சொல்லுது, சட்ட சம்பந்தமான விஷயங்கள் என்ன நம்ம போடுறோமோ எல்லாமே நல்ல அப்சர்வேஷனில் உங்களுக்கு நல்ல புரிதல் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமாவளவன் அதாவது விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சம்பந்தமாக வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. திரு பாலு அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் வழக்கு தாக்கல் செய்தார். எதற்காக தாக்கல் செய்தார் அப்படிங்கிற பொழுது, அதாவது நம்மளுடைய டிவிக்கு அதாவது விஜய் மாநாட்டில் நெருக்கடி ஏற்பட்டு அந்த நெருக்கடியின் மூலமாக 41 பேர் இருந்தார்கள். அதற்கு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அனைத்து நீதிமன்றங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்றது. பாய்காட் அந்த போராட்டம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற பொழுது மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் பிரச்சனை சிறிய ஒரு பிரச்சனை ஏற்படுது. அவர் கார் முன்பு வண்டி சென்றதாகவும் அவர் கார் அதில் இடித்ததாகவும் கூறப்படுகிறது. அது என்ன உண்மை என்று தெரியவில்லை. அது சம்பந்தமான வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை நம்ம பார்க்க போகிறோம். முதல் கட்டமாக விசாரணை உயர் நீதிமன்றத்தில் நடக்கும் பொழுது நீதிபதிகள் என்ன தெரிவித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நீதிபதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பிரச்சனையை தூண்டும் வகையில் திருமாவளவன் செயல்படுவதாக தெரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அடிப்படையில் அவங்க அது சொல்கிறாங்க அப்படின்னா, 2 தரப்பினர் மீது வழக்கு பதிவு செய்தது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம வீடியோஸ் பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா வழக்கறிஞர் பைக்கில் வழக்கறிஞரை மட்டும் தாக்குகிறார்கள். அவருக்குன்னு யாரும் பின்புலத்தில் யாரும் இல்லை. அவர் யாரையும் தாக்கவும் இல்லை. அவருடைய இருசக்கர வாகனங்களை தள்ளிவிட்டு அதை சேதப்படுத்துகிறது நன்றாக தெரிகிறது. அதனால் இந்த கருத்தை தெரிவித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். உயர்நீதிமன்றம் முன்பாக உயர்நீதிமன்றத்தின் முன்பாக பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட முழு சம்பவம் சிசிடிவியில் பதிவாகி உள்ளது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்புறம் உயர்நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் 2 தரப்பினர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா சிசிடிவி கேமராவில் நல்லா தெரியுது யார் தாக்குறாங்க, யார் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது அப்படிங்கிறது தெரியுது. அதனால் எதுக்கு 2 தரப்பினர் மேலே நம்ம போலீஸ் காவல்துறை இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி தாக்குதல் நடைபெற்ற இடத்தை சுற்றியுள்ள சிசிடிவி காட்சிகளை காவல்துறை உடனடியாக கைப்பற்ற வேண்டும், எவிடன்ஸுக்காக கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார்கள். தாக்குதல் சம்பவத்தை தடுக்காமல் விசிகா தலைவர் பிரச்சனையை தூண்டும் வகையில் செயல்படுவது போல் தெரிகிறது அப்படிங்கிறது உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு கூடுதலான ஒரு விஷயம் ஆக தெரிகிறது. வழக்கறிஞர் தாக்கப்பட்டது தொடர்பாக பார் கவுன்சில் நடவடிக்கை கோரி வழக்கறிஞர் பாலு இந்த வழக்கை தொடர்ந்த இதில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும்
நம்ம வந்து சொல்லிக்கிறோம். வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவம் வந்து நடைபெற்ற இடத்துல வந்து இருந்து போலீஸார் என்ன செய்து கொண்டிருந்தனர் எனவும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அந்த வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடக்கப்படும் பொழுது, இது மாதிரி ஒரு கட்சி தரப்பினர்னால் நடக்கப்படும் பொழுது வழக்கறிஞர் வந்து ஏன் சும்மா இருந்தீங்க, ஏன் வந்து அந்த தாக்குதலை வந்து தடுக்க வந்து நீங்கள் முயற்சி பண்ணலை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து கேள்வி மேல் கேள்வி வந்து கேட்டு கொண்டு இருக்கிறது. அதில் வந்து இந்த வழக்கு வந்து தொடர்ச்சியாக நடக்கும் அப்படின்னும் வந்து இதை வந்து ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னும் இது வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் என்னென்ன அப்படிங்கிறத காவல்துறையினர் வழக்கு வரும் பொழுது நீதிமன்றத்தில் வந்து எல்லா ஆதாரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஒரு நீதியை பெற்றுத்தரும் வழக்கறிஞர் மீது இது மாதிரி தாக்குதல் நடத்தப்பட்டதை வந்து வன்மையாக வந்து கண்டிக்க வேணும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிறது ஒரு சாமானியவர் கிடையாது. அவருக்கு வந்து ஒரு சுப்ரீம் பவர் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அவரே தாக்குதல் நடத்தப்படுகிறது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. நாம் அதை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லீகல் அப்டேட்ஸை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். சட்ட விழிப்புணர்வு, நீதிமன்றத்தில் நடக்கும் விஷயங்கள், சட்ட வழக்கு உத்தரவுகள் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு கூர்ந்து சோசியல் மீடியாஸில், குரூப்ஸில், எல்லா வாட்ஸ்அப்பில் எந்த சோசியல் மீடியா குரூப்ஸ்லேயும் ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் கண்டென்ட் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து விஷயம் வந்து இது தெரிய வரும். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது சட்டம் வந்து புரிய வரும். அப்சர்வேஷன் வந்து நல்லா கிடைக்கும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் மீண்டும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மூலமாக நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மிக்க நன்றி, வணக்கம்.